டெக்மாஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், மீவி பிராண்டோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இதை பற்றின வீடியோ தான். அது 5 வாட் ஸ்பீக்கரு, சைஸும் காம்பேக்டாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ் பண்ணி முடிச்சோடனே தான் ஒரு தெளிவு கிடைச்சி. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக்மாஸ்ட்டை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஸ்பீக்கரை எடுத்துடலாம். ஸோ ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இதுதான் சைஸு, காம்பேக்டாக குட்டியாக இருக்கா. ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவைப்பட்டால் இப்படி தொங்க போட்டு தரலாம். இது இருக்கட்டும். அதுக்கடுத்து பாக்ஸில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில ஐட்டங்கள், யூசர் கைடு. ஸோ இது கடமைக்கு வச்சுருக்காங்க. 1 இயர் வாரண்டியை பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாரண்டியை பற்றி சொல்லும்போது தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆன்லைனில் நிறையா ப்ராடக்ட் கிடைக்குது. பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். கீழே 1 இயர் வாரண்டின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை நம்பி நம்மளை வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது திடீர்னு பிரச்சனை அப்படின்ட்டு வாரண்டி எங்கடா க்ளைம் பண்ணுறது தேடினோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்கிறோம். சர்வீஸ் சென்டர் பார்த்தா பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதை க்ளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு குறுக்கு வழி இருக்குது. அதை ட்ரை பண்ணலாம், எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, அந்த யூசர் கைடை வச்சுருவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள், சார்ஜிங் கேபிள், 2 குட்டி குட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க. 2லேயுமே மீவிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சார்ஜிங் கேபிள் மீவின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது ஒரு நல்ல பிராண்டுக்கான அழகு. ஏன்னா அவங்க கொடுக்குற எல்லா ஆக்சரிஸ்லையும் அவங்க பிராண்டை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது ஒரு குவாலிட்டியாக இருக்குதுன்னு எல்லோரும் பொதுவாக நம்புவாங்க. ஸோ ஸ்பீக்கர் பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டேக்கில் தொங்க போட்டு தெரிஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் போல இருக்குது. அதை தவிர்த்து பட்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் டவுனுக்கு. அது எதுனா நம்ம சாங் சேஞ்ச் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாங் ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், அதுக்கடுத்து பவர் பட்டன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு ப்ளஸ் ஆக்ஸ் கேபிள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் நீங்கள் பேர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆக்ஸ் கேபிள். ஸோ இது 2 வழியில் தான் உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மெமரி கார்டில் யூஎஸ்பி போட்டால் கிடையாது. ஸோ தேவையில்லை, இதே பெஸ்ட்டு தான். சரி, அதுக்கடுத்து இது எப்படி சவுண்டு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு என் ஃபோனில் பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் நிறையா பாட்டெல்லாம் போட்டு காமிக்கணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, காப்பிரைட் பிரச்சனை வரும். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்மளை ஒரு வீடியோ சின்னதாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் போட்டோன்னா காலி ஆகிடும். அதனால் ஏதாவது நான் காப்பிரைட் மியூசிக் இருந்தால் போடுறேன். பேர் ஆயிடுச்சு. இதோட டிவைஸ் நேம் பார்த்திங்கன்னா மீவி பிளேன்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்கடுத்து நான் காப்பிரைட்டு தேடணுமே. யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. என்சிஎஸ் பாட்டு போட்டதெல்லாம் போதும். ஏன்னா பொதுவாக ப்ளூடூத் ஸ்பீக்கரில் சவுண்டு எப்படி இருக்குன்னா, இதுலேருந்து வர்றதை இந்த மைக் மூலமாக நீங்கள் கேட்கும்போது ஒரு இதில் உள்ள அவுட்புட் உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதை வச்சுருக்கவங்க சொல்கிறது தான் நீங்கள் நம்பி ஆகணும். ஸோ எனக்கு நான் பார்த்ததை வச்சு சொல்லல பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இப்போ கையில் வச்சு ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குது. நீங்கள் ஒரு பெட்லலாம் போட்டிங்கன்னா அதே வைப்ரேட் ஆகுது. அவ்வளோவுக்கு சவுண்ட் நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு எப்படி சொல்கிறதுனா 5 வாட் ஸ்பீக்கர் தான். ரொம்ப ஹையாக சவுண்டு கிடைக்குமானா அவ்வளோ கிடச்சிடாது. ஆனால் நல்லாயிருக்கு சவுண்டு. நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ரூம்லலாம் வச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக சவுண்டு கேட்குது. சவுண்ட் பார்த்திங்கன்னா மீடியமான ஹை குவாலிட்டி சவுண்டு கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். நம்மளுக்கு அதான் மெயின். ஏன்னா சவுண்டு அதிகமாகிறது எல்லாராலையும் கொடுக்க முடியும். அதை கிளியராக கொடுக்குறதுல தான் அவங்க பிராண்டோட குவாலிட்டியே தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி நல்லாவே தெரியுது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பேட்ரி பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை நான் செக் பண்ணிட்டு முடிஞ்சளவு பேட்டரியை ட்ரைன் பண்ணிடலான்ட்டு ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணி நானும் ரொம்ப, ஏன்னா ஒரே நாளெலாம் எப்படி ஒரு 7-8 மணி நேரம்லாம் சாங் ப்ளே பண்ணால் தான் இதை ட்ரைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்தா முடியலை. ஸோ 2 நாளாக யூஸ் பண்ணையில் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் சாலிடாக சொல்ல முடியும். பாக்ஸில் எத்தனை மணி நேரம் போட்டிருக்காங்கன்னு தெரில. பாக்ஸில் சவுண்டை பற்றி எதுவுமே போடலை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணதை வச்சு அச்சீவ்டாக 8 மணி நேரம் சவுண்டு இதில் கிடைக்கும். மெயின் பார்த்திங்கன்னா இதோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இதை ஒரு லக்கு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் மாதிரி இருக்காது. என்ன சொல்கிறது, இந்த அலெக்ஸா அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சைக்கிளிங்லாம் முடியும் அந்த டேக் தொங்க போட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு என்ன பார்த்திங்கன்னா இந்த டேக் பார்த்திங்கன்னா கலட்டுற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியாது. கட் பண்ணி தான் எடுக்கலாம் தவிர திரும்ப இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கலட்டி மாட்டுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா பெட்டராக இருந்திருக்கும்.
அதை மட்டும் பண்ணலை. இறுதியாக இந்த ஸ்பீக்கரை பற்றி முடிவு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 799. அந்த ப்ரைஸுக்கு ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் 1 இயர் வாரண்டியோட கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். சவுண்ட் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது, காம்பேக்டாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, மனசுக்கு பிடிக்கிற மாதிரி கைக்கு பிடிக்கிற மாதிரி ரெண்டுமே நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வாங்கின ஐடியா தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இறுதியாக இதோட வாரண்டியை கிளைம் பண்ணுறது. ஆன்லைனில் வாங்குற எல்லாத்துக்குமே வருஷ கணக்கில் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் கிளைம் பண்ணும்போது தேடி பார்த்தோம்னா சர்வீஸ் சென்டர் பம்பாயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, அங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க, கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கானா, அதுக்கு ஒரு சின்ன வழி. இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அமேசானில் இந்த பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 6 மாதம் கழிச்சு பிரச்சனைன்னு போகும்போது சர்வீஸ் சென்டர் லாங்கில் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வழி என்னென்னா, இதே பொருளை திரும்ப அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு பொருள் வரும். திரும்ப உடனே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இருக்கும், நீங்கள் பொருளை ரிட்டன் அனுப்பி பைசா வாங்கிக்கலாம். அது ஒன்று சில இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பழைய பொருளை நீங்கள் அதை வச்சு அனுப்பிட்டிங்கன்னா அவன் திரும்ப ஒரு புது பொருளை அனுப்புவான். எப்படி பார்த்தாலும் உங்கள்கிட்ட அப்பவும் பார்த்தீங்கன்னா 2 பொருள் கைக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பொருள் வாங்குறீங்க, இப்போ சரியில்லைன்னு திரும்ப அனுப்பினா புதுசாக ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புவோம். திரும்ப அதை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ ரீஃபண்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி அந்த பொருளை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு புது பொருளும் கிடைச்ச மாதிரி இருக்கும், வாரண்டியும் கிளைம் பண்ண மாதிரி இருக்கும். இது சரியான வழியா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு வகையில் நேர் வழி இல்லைனாலுமே சர்வீஸ் சென்டர் நம்ம எதுவும் தப்பு பண்ண போகிறதில்ல, வாரண்டியும் கிளைம் பண்ண தான் போகிறோம். அதுக்கான வழிகள் இல்லாதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஆன்லைனில் வாங்குகிற பொருளுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ ஆன்லைன்லேயே பொருள் வாங்குகிறான், வாரண்டி ஆன்லைன்லேயே கிளைம் பண்ணிடுவோமே, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரை பற்றி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். மேலும் எதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.